நல்ல வெயில், மண்டை பிளக்குது. என்ன பிரச்சனை இல்ல? எனக்கு பிரச்சனை இல்லை. நான் விவசாயி. இரவு பகல் வராமல் வெயிலே இல்லை இருந்தவன், மழையிலையும் வெயிலையும் அதெல்லாம் பார்த்தவன். அதனால் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நான் தாங்குவேன். நீங்கள் உங்களால் இருக்க முடியுமா என்பது பார்த்துங்க. அதனால் இவ்வளோ வெயிலையும் மண்டை பிழைக்கின்ற அளவுக்கு வெயில் அடித்தால் கூட இந்த தேர்தல் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் என்று ஒரு முறை வாழ்த்து. இன்றைய தினம் இந்த தொகுதி துணை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி அவருடைய சட்டமன்ற தொகுதி. அது சொன்னாதான் ஒரு கோபம் வருது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தார், அதெல்லாம் நிறைவேற்றினாரா? இங்கே இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு கழிப்பறை வசதி சரி செஞ்சு கொடுக்கறனால செஞ்சு கொடுத்தாரா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே. அதேபோல தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதில் 4/1 அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றலாங்களா? குறிப்பா நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வங்கி வாயில் கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்போ வந்து ரகசியத்தை சொல்லு. இங்க இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற நம்முடைய சேப்பாக்கம், திருவள்ளிக்கோணி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் கேட்குறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றீங்க, இங்க வந்து ரகசியத்தை சொல்லுங்க. ஒரு படத்துல தங்கமலை ரகசியம்னு ஒரு படம் இருக்கு. சொல்லுங்களேன், ரகசியம் சொல்லலாம். அந்த படத்தில் வர்ற ஒரு கதை இதுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். பொருந்துமில்ல? அந்த ராஜாவுக்கு காது பெருசாக இருக்கும். அப்போ அவருக்கு வந்து சிகை அலங்காரம் செய்ய ஒருவர் போய் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த காதை பார்த்துருவார். பார்த்து பதிஞ்சு போய் என்ன செய்வது என்று அறியாமல் மனைவிட்டு போய் இப்படி ராஜா காது கழுத காதுன்னு சொல்லுவார். உடனே அவர் மனைவி வயிறு வீங்கி போய் அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்லி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழி வெட்டி அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க. ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத. அப்போ அவரை சொல்லி மூடிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு மரம் முளைக்குது. மரம் முளைச்ச பிறகு ராஜா வந்து ஒரு விழா நடத்துகிறார். அந்த விழாவுக்கு மிருதகம் பண்ணவனும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறார். அப்போ அந்த தளபதி புதிய மரத்தில் அந்த மிருதகம் செய்யவேன்னு சொல்லி இந்த ராஜா காது கழுத காது ரகசியம் சொன்னாங்களே, அதில் முளைத்த பெரிய மரத்தை வெட்டி அதில் மிருதத்தை கொண்டு வந்து அவர் அந்த விழா நடத்துகின்ற பொழுது மிருதத்தை அடிக்கிறார். அப்போ அடிக்கும் போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. பிறகு ராஜா கோவம் வந்துடுது, தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்படியே தெரிச்சோடி எல்லா உதிரிப்பாங்களும் அதில் இருக்கிற அந்த தவுல் இருக்கிற உதிரிப்பாங்கெல்லாம் ராஜா காது கழுத காது, ராஜா காதுகளை குதிச்சு பேசுது. அப்படி இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போய் ரகசியத்தை இதுவரைக்கும் வெளியிட்டா அந்த கதை மாதிரி ஆயிருமோ என்று அச்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல எவ்வளவு அறிவிப்பு. நீட்டு கொண்டு வந்தது யாரு? மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி. அதில் திமுக அங்கம் வைத்தது. அப்பதான் 2010 டிசம்பர் 21 காங்கிரஸ் ஆட்சியில் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்போ குலாம் நபி ஆசாத் அவர்கள் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இணை அமைச்சர் நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வவர் திமுக கட்சி சேர்ந்தவர். அவர் சுகாதாரத்துறை இணை அமைச்சர். அப்பத்தாங்க நீட்டே வெளியிடுறீங்க. கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும், அதை எதிர்ப்பது திமுக காங்கிரஸ். எவ்வளவு வேடிக்கை பாரு.
யாரும் மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கோரிக்கை நீட்டை அதுக்கு விலக்கு பெற வேண்டும். அந்த அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் நீக்குக்கு விலக்கு பெற்றாங்க. பிறகு நாங்கள் மறைவுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி செஞ்சோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்படும் அறிவிப்பு உங்கள் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நமக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுனால நீட்டை நம்ம அமுல்படுத்த முடியல. இன்று வரை நீட்டுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக நிலைப்பாடு. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார் தெரியும், அவருடைய மனைவி நீட்டுக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்ற பிறகு அந்த அம்மா வெளியில் சொல்றாங்க நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. செஞ்சதெல்லாம் காங்கிரஸ் திமுக பழி நம்ம மீது போடுவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்குறாங்க. இதுதான் ஸ்டாலினுடைய ரெட்ட வேடம், திமுகவுடைய ரெட்ட வேடம். அண்ணா திமுக அப்படி அல்ல. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை செவ்வலே நிறைவேற்றக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி.